ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கடகராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். இந்த பதிவில் நம்ம கடகராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகலாங்க. கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த கண்டக சனி மூலமாகவும் இந்த அஷ்டம சனி மூலமாகவும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் சிக்கலும் அதிகமாகவே வந்துட்டு இருந்திருக்கும். கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்த இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க. அந்த வகையில் இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிர பகவான், அவர் கூடவே கேது பகவான், இப்படி கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான், சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க. இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை பார்க்கலாங்க. இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு இப்போ இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் சற்று அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனி மூலமாக கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்காது. இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு குறைஞ்சிருச்சுங்க. இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சில தசாபுத்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்குங்க.
இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போனாருங்க. இன்னும் மீன ராசியில தான் இருக்கார். இந்த நவம்பர் கடைசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து கும்ப ராசிக்கு வந்துருவாருங்க. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 2025 இருக்கக்கூடிய இந்த 3 மாதங்களுக்கும் அடுத்து 2026 இருக்கக்கூடிய முதல் 3 மாதங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்கு. கடந்த காலகட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்துதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்டில் வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து கிடைக்கவே இல்லை கடகராசிக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காதுங்க. பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கும், நல்லா படிச்சிருக்க முடியாது, எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் மற்ற ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன்கள் எல்லாமே முழுமையாக கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து குரு பயிற்சி பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபருடைய முதல் வாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு உயர்வான நிலைக்கு நீங்கள் போக போறீங்க, அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு சுக்கிர பயிற்சி ஆனதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சுக்கிர பயிற்சிக்கும் எங்களுக்கும் என்ன சாமி சம்மந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமா 12 ராசிக்குமே நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கடைசி வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய கடகராசி ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இந்த ராசியை விட வேறு ராசியில் பிறந்திருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணியிருப்பேனே அப்படின்னு தான் நிறைய கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம்
பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களுக்குள்ள நிச்சயமா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, திடீர்னு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க. உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமா இருக்குதுங்க. இதன் மூலமா கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில குடும்ப உறவுகள் மூலமாகவும் ரொம்ப நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாகவும் ஒரு சில ஏமாற்றங்கள் சந்திப்புகள் இவைகள் உங்களுக்கு நிகழ வாய்ப்பு இருக்குதுங்க. தவறான உறவுகள் தவறான குடும்ப நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம், தெய்வ நம்பிக்கை அதிகரிக்குங்க, உடல்நல பாதிப்பு உண்டாகலாமுங்க, பண வரவு இருக்கும், குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும், நெருக்கம் அதிகரிக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம், உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறை, தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும், தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும், அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும், சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலன் கிடைக்க பெறுவீங்க, புதிய பொறுப்புகள் சேரும், வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும், தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும், மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும், நண்பர்களிடம் பகை ஏற்படலாம், பெண்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும், கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் மூலம் வீண் செலவுகள் நேரிடலாம், பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும், அதனால கவனமா இருங்க. இளைய சகோதரர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம், குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது. அடுத்ததா பூச நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம், நண்பர்களிடத்தில் மன வருத்தம் ஏற்படலாம், சுப செலவுகள் நிகழும், எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வீங்க. அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர் வகையில் அதிக நெருக்கம் வேண்டாம், சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம், தூரத்தில் இருக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும், உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அடுத்ததா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காமாட்சி அம்மனை வணங்கி வர எல்லா காரியங்களும் நன்மையாக நடக்கும், மன திருப்தி கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 4, 5, அக்டோபர் 31 இந்த நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. எங்கும் கவனம் எதிலும் கவனம். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 13, 14 இந்த நாட்களில் நீங்கள் சுப காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு அந்த காரியத்தை தொடங்குறீங்களோ அதை விட பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அப்படி பண்ணிங்கனாவே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கலாங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் தவற விட்டுட்டா அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் பின்னாடி போயிடுவீங்களோ ஒழிஞ்சு முன்னாடி உங்களால் போக முடியாத ஒரு நிலை உருவாகலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.